இன்னைக்கு இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் அவங்க பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் இங்க இருக்கு. எந்த பொருளை இவங்க பிள்ளைக்காக வாங்குறப்ப இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கு? அதை எப்படிங்க ஏன் வாயால சொல்றது? அதுக்காண்டி ஒரு வாயை வாடகைக்கா வாங்கிட்டு வர முடியும்? சொல்லு. லெகோ சிட்டின்னு ஒரு பொருள் கேட்டான். விலை வந்து 7500 ரூபாய் இருந்தது. வேண்டாண்டா, ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்னுடைய மக அதை திரும்ப போய் வாங்கிட்டே வந்துட்டேன். லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். இந்த பொண்ணுக்கு 5 வருஷம் ஆச்சு பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு டெபாசிட் போட்டு கொடுப்போம். சூப்பர்ரா. அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் தான் ஆச்சு. 500 ட்ரெஸ்ஸுக்கு மேல. 500 ட்ரெஸ்ஸுக்கு மேல. எஸ். பிளஸ் அதே நாள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு கேக் மட்டும் வாங்குவாங்க. அது அன்னெசரி சார். வயிறு எரியுது. நம்ம ஒவ்வொரு ரூபாயா சம்பாரிச்சு அந்த பொண்ணை நல்ல விதத்துல வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பொண்ணு வரணும் இல்ல சார்? அது அப்படி இல்லை. என் பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் சூட் ஆகும், அவளை எப்படி அழகுபடுத்தி பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. அந்த குழந்தைக்கு என்ன போட்டா அழகா இருக்குங்க? எது போட்டாலும் அழகா இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தா எது போட்டாலும் அழகா இருக்கும். கரெக்டா. இன்னைக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டு 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க சார். 4 ட்ரெஸ் இல்ல 3 தான் வாங்கி பாருங்க. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. மூடுறா. ஆக்சுவலா எங்க ட்ரெஸ் கூட நியூ தான். ஓ, இதுவும் கூட புதுசுதான். ஏமா ஒவ்வொரு எபிசோடுக்கு நானே புது ட்ரெஸ் போறது இல்லையாமா? பொறாம லைட்டா. என்னோட டாக்டருக்கு காதுல போட்டுருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து இமிடேஷன் கூட இல்ல, ரொம்ப சீப். 20 ரூபாய் இருக்குங்க. ஏன் அதை போட்டுருக்காங்க இன்னைக்கு? திஸ் இனஃப். உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசுகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைக்கும் அவங்களும் போட்டுருக்கிறது தட் இஸ் இமிடேஷன். அழகா இருக்கணும்னா இந்த அழகு போதுமே. டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? சார், ஒரு பேரன் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்ச புள்ள தான். 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க சார். எங்க பேத்தி இருக்கா, அவ சேர்ந்து உடைக்கிறான், இவன் சேர்ந்து உடைக்கிறான். ஒரு 6 மாசம் ஒரு பொருள் நல்லா இருக்கிறதே இல்ல. உண்மை. நாளைக்கு அவன் +2 முடிக்கிறப்ப எவ்வளவு பைசா கட்ட வேண்டியது இருக்கும். அவனுடைய அஸ்திவாரம் போறதுக்கு இன்னைக்கு இருந்தா நான் ஆர்டி கட்டணும்னு நான் விரும்புறேன். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நானும் கொண்டா 2 குழந்தைங்களை வளர்த்தேன். இன்னைக்கு நல்ல நிலையில கொண்டு வந்திருக்கேன். உண்மையான கார் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உண்மையான கார் முக்கியமான பாயிண்ட் அதுதான். சரிடா, மாட்டுப்பலா நல்லா சரி. 30 ரூபாய் கொடுத்து ஒரு குட்டியான பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதே சந்தோஷம் தான் சார் அவனுக்கு. 3000 ரூபாய் கொடுத்தாலும் அதனோட வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. எங்க கிராமத்துல எங்க ஊர்ல இருக்கிற பசங்க கொஞ்சம் ஏழ்மையான குழந்தைங்க. இவன் மட்டும் வீடியோ கேமும், இவன் மட்டும் 3000 ரூபாய் காரும் வச்சுங்கிறதால இவன் தனிமைப்படுத்தப்படுறான். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு வீட்லயாவது ஒரு தஞ்சாவூர் பொம்மை இருக்குதான்னு கேளுங்க. எதுக்கு சார்? அதுல நியூட்டன் விதி இருக்கு சார். ஐயோ சார், ஒரு விதி வேணாம். நான் பரிசுக்கா போயிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு. நீங்க எல்லாரும் திரும்ப பம்பரம் வாங்கி கொடு, நியூட்டன் விதி, அந்த இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்க காலத்துக்கு அவங்க வர முடியாது. ரைட். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இவங்க இந்த காசை வச்சுக்கிட்டு இந்த பொருளா வாங்கி கொடுத்து இந்த பிள்ளைகளை எப்படி கெடுக்கிறாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எங்க பிளாட்ல பக்கத்துல விளையாட போகும்போது கரடி பொம்மை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல பார்த்தது பொம்மை, இதுக்கு இவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் அவங்க வீட்டுல டால்பின் பொம்மை பெருசு வாங்கினாங்க. அதையும் மறுநாள் இவங்க வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா இருக்க மாட்டேங்க, பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு தட்டு கரண்டி வச்சு டமுன்னு அடிச்சு அதுல ஒரு சந்தோஷப்படுறான். ஆனா இதான் உண்மை சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன பொருள்லாம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறாங்க பிள்ளைகளை? ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டு இல்ல அப்படின்னு சொன்னேன். அங்கேயே படுத்து அழுது நாங்க தூக்குனா கூட கேட்கல. கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு நாங்க வெளியே வர வேண்டியதா போயிடுச்சு. அடம் பிடிக்கிறாங்க. ஆமா. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? சாய்ஸஸ் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, இது வேண்டானா இன்னொன்னு கிடைக்கும்ன்ற மென்டாலிட்டியை டெவலப் பண்ணி விட்டுறாங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஹோட்டலுக்கு போறாங்கன்னா இட்லி வேண்டாம், நெய் ரோஸ்ட் சொல்லவா? நெய் ரோஸ்ட் அது பாதி. டேபிள் மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளேட், ஒண்ணுக்கும் இல்ல, எல்லாம் பில்லு தான் பே பண்ணணும். யாராவது ஒரு ஆளு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. ஒரு மாலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பாக்குறோம்னா அதை கேட்பான். தென் அதுக்கு அடுத்த ரோல போறப்ப வேற ஒரு டாய்ஸ் கேட்பான். ஒரு 10 டாய்ஸ் நாங்க தாண்டி தான் ஒரு டாய்ஸ் நாங்க செலக்ட் பண்ணுவோம். அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஆட்டிடியூட் அதுல இருந்து வந்துச்சுங்கறாங்க. சாரி, எனக்கு தெரியாது. பாக்குறதெல்லாம் கேக்குறது என்ன பழக்கம்? நீங்க கேட்கல, நான் கேட்கல. இது வெறும் டாய் இல்லங்க, இட்ஸ் an attitude. இல்ல ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா பையனுக்கு வந்து 10 கேட்டாதான் ஒன்னு தருவாங்க அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?
இது நிலையான ஆட்டிடியூடா இருக்க போறது இல்ல. 3 வயசுல அவன் அறுந்து பிடிச்சான் அப்படின்னா அப்போ வந்து என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். சரிப்பா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற அப்ரோச் இருக்கும். அதே 6 வயசுல அவன் அது பண்ணானா கண்டிப்பா நான் கண்டிக்க வேண்டியதான் ஆகும். ஓகே தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. கும்பி பேசுறாருன்னா பசங்க ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி வாங்குறது வேற. என்னோட டாக்டர் அப்படிதான் இருக்கும். பிள்ளைங்க இது ஆசைப்படுவா, இதை நான் வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கும் ஆட்டிடியூட் பிரச்சனை அது மாதிரி அதுங்க இருக்கு. இங்க வா. ஆனா நீங்க ஒழுங்கா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா தானே வளர்த்துறீங்க, அப்புறம் உங்க பிள்ளை அடம் பிடிக்குது பயமா இல்ல? இந்த லாஜிக் எனக்கு புரியல. சாம்பார் அப்ப எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அதான் எனக்கு இப்ப புரியல. அவ்வளவு அட்வைஸ் பண்ணியா இப்படி வளர்த்தாலும் அடம் பிடிக்கும், நீங்க சொல்லபடி வளர்த்தாலும் அடம் பிடிக்கும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். இந்த ஒரு பொருள் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க என் பேரன் பேத்திக்கு அப்படின்னா அது ஏது? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். கீபோர்டு, பியானோ இதெல்லாம் அவன் சின்ன பையன் தான், ஆனா கூட 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அது பியானோ வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஐயா, நல்லா பாத்துங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கையை எவ்வளவு நிறைவு செய்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீக் ஒரு மாதிரி அவங்களோட மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எங்க கிட்ட நிறைய அப்சர்வ் பண்றா. நாங்க எங்க கூட்டு போறோமோ அதுல அப்சர்வ் பண்றா. நிறைய விஷயத்தை வந்துட்டு மைண்ட வளர்த்துக்கிறாங்க. வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. மருமக எங்க பாப்பாவுக்கு வந்து எல்கேஜி தான் படிக்கிறான். அவனுக்கு 6000 ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுச்சு. ரொம்ப ஓவரா போறீங்கடா. 2 மாசம் தான். அதுக்கப்புறம் வந்து பாக்குறோம் பைக் மூலையில நிக்குது. ஏன்னு கேட்டா ரிப்பேர்னு சொல்றாங்க. 1 வருஷம் கழிச்சு ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்து காட்டினா வெறும் 150 ரூபா தான் ஓடுது பைக்கு. சரி இப்ப அவங்க சொல்றாங்க சார் நம்ம மண்ணுல போய் விளையாடலாம் சார், இதுல போய் விளையாடலான்னு. இப்ப மெரினா பீச் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிராபிக்ல நாங்க கார் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம மண்ணுல ஓடுறதுக்குள்ள நாங்க பாதி டயர்ட் ஆயிரும். இதெல்லாம் ஒரு காரணம். மண்ணில் விளையாடுவதற்காக கோயம்பேட்டிலிருந்து மெரினா பீச்சுக்கு எப்படி செல்வதென்று தினந்தோறும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மருமகளே, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே சார். பக்கத்திலேயே ஒரு பார்க் இருக்கு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது. மண்ணுல வண்டியை ஓட்டிட்டு போறதுன்னா அதுக்கான இடத்தை தேடி போறது பயங்கர கஷ்டம்னு சொன்னீங்க. கொல்ல பக்கமே பார்க் இருக்குங்கிறாங்களே. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. 5000 rupees கொடுத்து அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, இந்த டிஸ்கவுண்ட்ல பிரைஸ்ல கிடைக்கும் சொல்லி மாஸ்டர் பிளான். அந்த குழந்தை அதுல அட்ஜஸ்ட் ஆகல சார். அது இன்னி வரைக்கும் அது ஒரு மூலையில அப்படியே தான் இருக்கு சார். அது யூஸ் பண்ணவே இல்ல சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. வெளியில மால்ஸ்க்கெல்லாம் போறோம். சோ அதுல வச்சு தள்ளிட்டு போகும்போது அவங்களும் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க, நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸா நடக்கும். எல்லாம் டெக்னாலஜி. பட் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது வாங்குறீங்க? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு கேக்குறேன். அது தெரியல. ஏங்க தெரியல, வாங்கிட்டான். கன்சீவா இருக்கப்பவே குழந்தைக்கு என்னென்னலாம் வாங்கணும் மைண்ட்ல ஒரு லிஸ்ட் போடுவீங்க. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். அந்த பேபி சூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்களா யாருடா? இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ஒரு கிட் வச்சிருக்காங்க, 2 கிட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம இருக்கிறதுலே பெஸ்டா போட்டு தான் பார்க்கணும் நம்ம ஆசைப்படுவோம். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நான் உண்மையா நினைக்கிறேன் இவங்க ஜெனரேஷன்ல சேர்ந்திருந்தா இவங்கள யாராவது ஒருத்தருக்கு பிறந்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது.